எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கு ரொம்ப நன்றி. எதுக்குன்னா யமகாதகியோட சக்ஸஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு ரொம்ப நல்லா படத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது டீம். பட் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கணும்னா எப்படி இருக்கும், அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வென் வி ஹேட் த மீடியா ஷோ யூ ஸ்டார்டட் ஷவரிங் அஸ் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் சில மீடியா சேனல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும், எதுக்குன்னா உங்கள் ஃபிலிம் ப்ரமோட் ஆகணும் என்ன, like they voluntarily came to us and did a lot of interviews film promote பண்ணதுக்கு. ஸோ யமகாதகியோட சக்ஸஸ் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு எல்லாரும் தியேட்டர்ஸ் போயிட்டு. அண்ட் now the theater response is I was really amazed. By the interval scene-காக எல்லாரும் விசில்ஸ் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன ஃபிலிமுக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் ஹவுஸ்ஃபுல்ஸ் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் நான் ஐ ஹாவன்ட் தாட் ஆஃப் இட் அட் ஆல். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் இது. ஒரு தமிழில் ஒரு புதுசாக ஃபிலிமுக்கு இப்படி என்னென்ன ஒரு மெயின் எலிமெண்ட்டாக பண்ணி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்க்கு என்னை கேஸ்ட் பண்ணிட்டாங்களே, அதுவும் எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் மாதிரி. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் வெங்கட் ராவல் சார் அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார். So because when Pepin sir narrated me the story, எனக்கு புரியல சில விஷயத்தில் எனக்கு தமிழ் புதுசாக அப்போ. ஸோ ராகுல் சார் கால்ட் மீ அண்ட் எக்ஸ்பிளைன்ட் மீ த ஸ்டோரி, இப்படி நடக்கும் இங்கே இது. அண்ட் இஃப் ஹி வுட் ஹவ் நாட் டோல்ட் மீ எக்ஸ்பிளைன்ட் மீ தோஸ் திங்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், இட் வுட் ஹவ் பீன் அ காஸ்ட்லி மிஸ் ஃபார் மீ. ரொம்ப தேங்க்யூ சார் அப்போ கால் பண்ணதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ ஆக்சுவலி கால் அவங்க ப்ரொடியூசர் நான் கால் பண்ணுவேன். என்ன மேல் வெர்ஷன் ஆஃப் யமகாதகின்னு நான் ஐ யூஸ்வலி கால் ஹிம் யமகாதகன் மாதிரி. ஸோ ரொம்ப எஃபர்ட்ஸ் வச்சு இதில் he took this project forward and he made it to the theatres today. and அவங்களோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் ஜலக்கம் ராவ் காரு, அவங்க அப்பா, ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் ஹோப்ஸ் எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் அவங்க டைரக்டர் பெப்பின் சார், இது ஃபிலிமில் என்ன ஏன் நாட் ஓன்லி மீ, தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஈச் கேரக்டர் ஹாஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் டு த ஆடியன்ஸ். ஸோ அப்படி லைக் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி he has written. So thank you for like making me your Leela sir. It means a lot. And அந்த மாதிரி ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கூலாக இருக்கும். பட் ஆனால் ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும் அவங்க. ஸோ அண்ட் our DOP Sujit Sarang sir, as sir told, from the beginning, though he used to do பெரிய films பண்ணுவேன் அவங்க. பட் ஆனால் துருவங்கள் 16 கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ யமகாதகி வரைக்கும் ஸ்மால் ஃபிலிம்ஸ். அப்போ he usually pick on films which he resonates emotionally. So please sir, அந்த மாதிரியே பண்ணுங்க. Industry needs more of these kind of films. And almost every of his choices has worked out really well in the Tamil cinema. And நிறைய இப்படி வரணும். அண்ட் இது எல்லா ட்ரையோ, பெப்பின் சார், வெங்கட் ராவல் சார், சுஜித் சார், எல்லாம் ஒரு ட்ரையோ. தே ஒர்க் ரியலி ஹார்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வச்சு இது எல்லாம் தே டுக் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட். அண்ட் அவங்க அண்ட் அவர் கோ ப்ரொடியூசர் கணபதி ரெட்டி காரு, and அவங்க ரைட்டர் ராஜேந்திரன் காரு for writing such beautiful lines for me in the film. And our editor ஸ்ரீஜித் சாரங் சார் ரொம்ப நிறைய ரிவ்யூஸில்
they have written that the film is really crisp and ரொம்ப நல்லா இருக்கு, ஷார்ட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கு. ஸோ அப்படி நல்லா பண்ணிட்டாங்களா பெரிய எடிட்டர் அவங்க ஸ்ரீஜித் சாரங் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஜெசின் சார் அவங்க மியூசிக் டைரக்டர், அது அவங்களுக்கு புதுசாக இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். And again Rahul sir, he brought it from album song, he heard an album song and avanga he brought him on board for this film. So and ரொம்ப நல்ல ஒர்க் ஆகிட்டு உயிர் கூட்டலேனா. அண்ட் இந்த ஃபிலிம் ஆக்சுவலி நிறைய சீன்ஸில் சவுண்ட் டிசைனிங் அண்ட் மியூசிக்கு இதுக்கு இந்த ஃபிலிம்க்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அவங்க சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் சச்சின் சுதாகரன் சார் அண்ட் அரவிந்த் மேனன் சார் and Jason sir, this trio has made such wonders. And whenever there was an important scene, people started whistling for those scenes. And the chinna kolandana amma bayamaitena, like they used to go into the lap of their mothers. So appadina romba nalla music and sound designing பண்ணிட்டாங்களே அவங்களோட ஃபிலிமுக்கு. So thank you for that sir. And அவங்க முக்கியமான ஸ்டண்ட் மாஸ்டர், like so many have been asking me like how did you woke up like that in the trailer shot அப்படினு நிறைய கேக்குறாங்க. ஸோ அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார் அப்போ ரொம்ப கேர் எடுத்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க காஸ்ட் என்பி நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நான் ஒரு சமயத்தில் ஆக்சுவலி நான் ரொம்ப சமயத்தில் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்ட, சார் போஸ்டர்ஸ் நிறைய நான் தான் இருக்குது, என்பி இது பண்ணணும், இது எப்படின்னு. பட் ஆனால் அவங்களுக்கு he always wanted to project him as an actor ஃபர்ஸ்ட்டாக. he did ரொம்ப எஃபர்ட்ஸ் பண்ணிட்டாங்களே இது ஃபிலிமுக்கு. தேங்க்யூ ஸோ மச் என்பி ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி ஈகோ எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டேன் இது ஃபிலிமுக்கு. ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஐ மீன் ஜென்ரலி ஐ டோல்ட். அண்ட் கீதாமா ஒரு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில், அமரனுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு ரிலேஷன் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும், யமகாதிக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு அம்மாவுக்கு ரிலேஷன் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு எவ்ரிபடி வில் கெட் டு நோன்னு. ஸோ ஐ திங்க் அது இட் ஒர்க்ட் அவுட் இன் த தியேட்டர்ஸ். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் க்ரையிங் இன் த தியேட்டர்ஸ். அவங்கள சீல் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் தேங்க்யூ மா, இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஹரிதா, சுபாஷ் அண்ட் அவங்களோட எல்லா கேஸ்ட், இசபெல்லா என்னோட ஃப்ரெண்டு, மெலடி, பூஜா அண்ட் போர்க்கொடி ஜி, ஜெசிந்த் அண்ட் முருகன்ஜி எல்லாம். ஸோ ஐயோ யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சாரி. ஓகே. அண்ட் அவங்களோட பிஆர் சதீஷ்ஜி அண்ட் சிவன்ஜி அண்ட் Shiva Garu and Satish Garu for promoting our film in every way possible and making it to the for taking the film to the people. And என்னோட மேக்கப் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த பீப்புள் ஃபார் கோயிங் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்சிங் த ஃபிலிம் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் இப்போது இஃப் யூ டென்ட் வாட்ச் இட் யட், ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ். இது திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் ஹேஸ் டு பி சீன் வித் யுவர் ஃபேமிலி. அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ஃபிலிமில். அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் வச்சே பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லோரும் தியேட்டர்ஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பி அண்ட் நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி மூவி தேங்க்ஸ் மீட்லாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் இங்கே இருக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது. யமகாதகி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஃபஸ்ட்டு நான் படம் நடித்தது யமகாதகி ரிலீஸ் ஆக முன்னாடி ஒன்று பாவா பிளாக் ஷிப்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. யமகாதகியில் அன்பு கேரக்டரில் அறிமுகமானது இன்னுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அன்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு நன்றி சொன்னால் டைம் ஆகிடும். அதனால் யமகாதகி டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய கெரியர் எப்படி பில்ட் ஆனாலும் யமகாதகி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டான ஒரு ஃபில்ம். அண்ட் இந்த யமகாதகி அண்ட் இந்த டைரக்டர் கண்ணில் நான் படுறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய டீம் பிளாக் ஷிப்.
ஸோ அவங்களுக்கு எல்லா நாளும் என் நேரமும் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கிராட்டிடியூடோடு இருப்பேன் என்றைக்குமே. ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் பிளாக் ஷீப் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் படித்தேன். வழக்கமாக இன்ஜினியரிங் டு சினிமா தான் நானும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்காம சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு அனுமதித்த என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள் நடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.